ஹலோ எவ்ரிவன். ஒரு ஸ்கூலுடைய வாசல் முன்னாடி பலூன்காரர் ஒருத்தர் நின்று பலூன் வித்துட்ருக்காரு. அது நல்ல மேலே பறக்கக்கூடிய பலூன். அந்த பலூனில் காத்தடிச்சு அந்த பலூன் அவர் வித்துட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த குட்டி பொண்ணு ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்ருக்கா. குடுகுடுன்னு அந்த பலூன்காரர்கிட்ட ஓடி வந்து, இந்த பலூன் எல்லாம் மேலே பறக்குமா அங்கிள் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் ஆமாம்மா பறக்கும் அப்படின்ட்டாரு. உடனே அவ கேட்குறா, இது எந்த கலரில் இருந்தாலும் பறக்குமா அங்கிள் அப்படின்னு கேட்குறா. மறுபடியும் அவர் சொல்கிறாரு, ஆமாம்மா பறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த குழந்தை, இந்த பலூன் கருப்பு கலரில் இருந்தால் கூட பறக்குமா அங்கிள் அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த பலூன்காரருக்கு விஷயம் புரிய வருது. ஏன்னா அந்த குழந்தையும் கருப்பு நிறம் தான். ஸோ அவர் சொல்கிறாரு, பலூன் மேலே பறக்கிறதுக்கு காரணம் அதோடைய கலர் இல்லைம்மா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று தான் காரணம் அப்படின்னு புரிய வைக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரிக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நெல்சன் மண்டேலா. இவர் தென்னாப்பிரிக்காவுடைய கருப்பின மக்களுடைய தலைவராக இருந்திருக்காரு. ஸோ த மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், சாதிக்கிறதுக்கு சிவப்போ கருப்போ நிறம் தேவையில்லை, தன்னம்பிக்கை இருந்தாலே போதும். ஃபார் மோர் குட்டி ஸ்டோரிஸ் சப்ஸ்கிரைப் விஜிஸ் வெர்டெக்ஸ்.